ஏதாவது ஒரு பிரச்சனைனா கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க. அப்படி யாரும் இல்லைனா தயவுசெய்து யாராவது ஒருத்தரையாச்சும் அப்படி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டாக என் சிஸ்டர் என்கிட்ட அப்படி சொன்னான், ஏதாவது பிரச்சனைனா தயவுசெய்து கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனிதனால் ஏற்படக்கூடிய காயங்களுக்கு மருந்து இன்னொரு மனிதன் தான் அப்படின்னு ஒரு ரைட்டர் எழுதியிருப்பாரு. விஜய் ஆண்டனி கூட ரீசெண்டாக நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க கூட பேசக்கூடாதுன்னா இந்த உலகத்தில் யார்ட்டுமே நம்ம பேசாமல் போயிடுவோம். அவங்க சொன்ன விஷயத்துக்கு ரொம்ப நம்ம பெருசாக எடுத்துகிட்டு அவங்கள ஹீரோ ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுகி சிவம் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, அதாவது சொல் அவங்களது, பொருள் நம்மளுது. அவங்க என்ன வேணால் சொல்லிட்டோம், ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது நம்மளை பொறுத்து அப்படின்னாங்க. நிறையா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், நிறையா உறவினர்கள் நல்லா பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் நம்ம கேங்கில் யாராக இருந்தால் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாச்சும் அவங்ககிட்ட கால் பண்ணி ஏதாவது பேசுங்க. இல்லை நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னா யாராவது ஒருத்தட்ட கால் பண்ணி 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுங்க. அந்த மாதிரி நம்ம பேசுகிறப்ப ஒரு குறிப்பிட்ட உயிரியை நம்ம காப்பாற்றுறதுக்கு அது ஈக்குவலாக இருக்குங்க. ஏன்னா நிறையா தற்கொலைகள் இங்கே நடக்கிறதுக்கு காரணம் அமைதியாக சில பேர் உட்காந்துடுறது தான். அதனால் உங்களை சுற்றி யாராவது அப்படி இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கால் பண்ணி பேசுங்க. ஒரு உயிரை நம்ம காப்பாற்றின மாதிரி அர்த்தம். மனிதர்களுக்கு மருந்து பல நேரங்களில் சக மனிதன் தாங்கிறது உண்மை.